ரூத்தின் கதை விசுவாசத்தின் வெற்றி. பண்டைய காலங்களில் இஸ்ரவேல் நாட்டில் பெத்லஹேம் என்ற ஊரில் நவோமி என்ற ஒரு பெண் வாழ்ந்தாள். அவள் கணவர் எலிமெலெக், 2 மகன்கள் மக்லோன் மற்றும் கிலியோன். நல்ல குடும்பம், நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். அந்த நாடு பஞ்சத்தால் சிக்கியது. மக்கள் அன்றாட உணவுக்கே போராடினர். அப்பொழுது எலிமெலெக் தனது குடும்பத்துடன் மோவாப் என்ற வெளிநாட்டுக்கு புறப்பட்டார். மோவாப் ஒரு யாதவ தேசம், தேவனை அறியாத மக்கள் வாழும் நாடு. ஆனாலும் அங்கே உணவு கிடைக்கும் என்பதால் அவர்கள் அங்கு சென்றனர். அங்கே வாழ்க்கை ஓரளவு சரியாக இருந்தது. 2 மகன்களும் மோவாபிய பெண்களை கல்யாணம் செய்தனர். மக்லோன் ரூத்தை கல்யாணம் செய்தான். கிலியோன் ஒர்பா என்ற பெண்ணை கல்யாணம் செய்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தனர். ஆனால் சில ஆண்டுகளுக்குள் மிகவும் கொடூரமாக நவோமியின் கணவரும் 2 மகன்களும் இறந்து போனார்கள். இப்போது 3 பெண்கள் மட்டும்தான், நவோமி, ரூத், ஒர்பா. நவோமி மிகவும் துக்கமடைந்தாள். வாழும் நம்பிக்கையே இல்லாமல் போனது. அவள் முடிவு செய்தாள், நான் என் நாட்டுக்கு போய் என் பிறந்த ஊரில் என் உற்றார் உறவினர்களோடும் என் தேவனிடமும் வாழ வேண்டும் என்ற முடிவை அவள் தனது மருமகள்களிடம் சொன்னாள். நீங்கள் இருவரும் இளம் வயதான பெண்கள், அதனால் நீங்கள் உங்கள் குடும்பங்களோடு சேர்ந்து மறுமணம் செய்து மீண்டும் வளமான வாழ்க்கையை தொடங்குங்கள். என் வாழ்க்கையில் நல்லது எதுவும் நடக்காது. என் துன்பம் என்னோடே இருக்கட்டும். என்னால் உங்களுக்கு நேர்ந்தவற்றிற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என்றார். ஒர்பா அழுது நவோமியை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து விடை பெற்றாள். ஆனால் ரூத் மட்டும், ரூத், உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம் என்ற அவளது கண்களில் ஒரு தீபம் சுடர்விட்டது. அது நம்பிக்கையின் ஒளி. அவள் கூறினாள், நீங்கள் போகிற இடத்திற்கு நானும் வருவேன். நீங்கள் தங்குகிற இடத்தில் நானும் தங்குவேன். உங்கள் மக்கள் என் மக்கள், உங்கள் தேவன் என் தேவன். நீங்கள் இறந்தாலும் நானும் அங்கேயே இறக்க வேண்டும். நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்று உறுதியற்ற சொன்னார். அந்த வார்த்தைகள் நவோமியின் மனதை கிழித்தெடுத்தது. ரூத் ஒரு உண்மையான மருமகள் மட்டுமல்ல, ஒரு உண்மையான மகள் போலவே ஆனாள். இருவரும் பெத்லஹேமுக்கு செல்வதற்காக பயணம் செய்தனர். வழி மிக நீண்டது. பெண்கள் இருவரும் நடந்து சென்றனர். நவோமியின் முதுமை ரூத்தின் சிரமங்களை பார்க்க முடியவில்லை. ஆனாலும் ரூத் அவளது கால்களை நோயின்றி வழிநடத்த தேவனை நாடினாள். பெத்லஹேமில் அவர்கள் வந்ததும் மக்கள் அனைவரும் இவள் நகோமி தானே என்று பேசிக. அதற்கு நகோமி, என்னை நகோமி என அழைக்காதீர்கள், மாறா என அழையுங்கள் என்றாள். அவ்வூரில் அவர்கள் ஏழைகளாக வாழத் தொடங்கினர். வீட்டில் உணவு இல்லை. ரூத் வேலை தேடத் தொடங்கினாள். அந்த நாட்களில் வயல்களில் வார்கோதுமை அறுவடை காலமாக இருந்தது. அப்பொழுது ரூத் வயல்களில் சிந்திய கதிர்களை சேகரிக்கச் சென்றாள். இது ஏழைகளுக்கான உரிமை. தற்செயலாக அந்த வயல் எலிமெலெக்கின் உறவினரான போவாஸ் எனும் செல்வந்தனுடையது. போவாஸ் ஒரு நல்ல மனிதர், நேர்மையானவர், தேவனுக்கு பயந்தவர். ஒரு நாள் அவர் வந்தபோது